ஆதாம் ஏவாளின் கஷ்டமான வாழ்க்கை. தோட்டத்திற்கு வெளியே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தன. சாப்பாட்டுக்காக அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டி இருந்தது. சுற்றி வர அழகிய பழ மரங்களை பார்ப்பதற்கு பதிலாக ஏராளமான முள் செடிகளை தான் பார்த்தார்கள். ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவருடன் இருந்த தங்கள் நட்பை முறித்து கொண்ட போது அதுதான் நடந்தது. ஆனால் ஆதாம் ஏவாளுக்கு மோசமான வேறொன்றும் நடந்தது. ஆம், அவர்கள் குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் சாக தொடங்கினார்கள். ஒரு குறிப்பிட்ட மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் அவர்கள் செத்துப்போய் விடுவார்கள் என்று கடவுள் எச்சரித்திருந்தது உனக்கு நினைவிருக்கிறதா? அவர் எச்சரித்தது போலவே அதை சாப்பிட்ட அதே நாளிலிருந்து அவர்கள் சாக தொடங்கினார்கள். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! தேவன் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார். சர்ப்பத்திற்கு, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்றும், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள்.